இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி படமான த டோர் படத்தோட கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மதுரையில இருக்க ஒரு வக்கீலை நமக்கு காமிக்கிறாங்க. அவரோட பொண்ணுக்கு போன் பண்ணணும் மாதிரி மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க கட் பண்ணி சென்னையில இருக்க அவரோட பொண்ணுக்கு போகுது. ஒரு பெரிய சைட்டை அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைட்டை இடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்க அப்பாவோட போன் கால் வருது. கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ணல. கட் பண்ணா இங்க அந்த சைட்ல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்ல அவங்க ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும் அதை உடைக்க போறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ஒரு பெண்ணோட அழுகுரல் பயங்கர சத்தத்தோடு கேட்க ஆரம்பிக்குது. அந்த குடிசையும் இடிஞ்சு விழுது அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா அவர்கிட்டே போகுது. நைட்டு நேரம் பைக்ல வந்துகிட்டே இருக்கும்போது அவர் மேல மட்டும் தூரல்கள் விழுந்துகிட்டே இருக்கு. அதுவும் சில்லஸோட விழுந்துகிட்டே இருக்கு. ஒன்னும் புரியாம ஏன்னா ஏன் மேல மட்டும் விழுது அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு போய்கிட்டே இருக்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திக்கிறார். அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட கை கால்கள் அப்படின்ற எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இவரோட பக்கத்துல ஒரு பெண்ணோட உருவம் இருக்கிற மாதிரியும் காமிச்சு அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் கம்பெனியை காமிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சும்மா கேஷுவலா நடந்து போய்கிட்டே இருக்க ரொம்ப நாளா பெண்டிங் இருக்க ஒரு ப்ராஜெக்டை பார்க்குறாரு. டெம்பிள் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு பேரை வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை இவ்வளவு நாள் எதுக்காக பெண்டிங் வச்சிருக்கீங்கன்னு கேட்க இந்த விஷயத்தை மித்ரா தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களோட அப்பா இறந்து போனதால இதுல எல்லாத்துலயும் அவங்க தலையிடாம இருக்காங்கன்னு சொல்ல இந்த மனுஷன் இந்த டீலை முடிச்சாகணும் மித்ரா கிட்ட பேசுங்க அவங்க இதுல இன்வால்வ் ஆகி ஆகணும்னு சொல்ல கட் பண்ண ஊர்ல இருக்க மித்ராக்கு போன் அடிக்கிறாங்க. அவங்க அப்பா இறந்து போன துக்கத்துல அப்பா இறந்து போனதுக்கு நான் தான் அப்படின்ற மாதிரியும் துக்கத்துல எந்த வேலையுமே ஈடுபடாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போன் பண்ணி இவங்க இந்த மாதிரி டிமாண்ட் பண்ண எனக்கு என்னோட அப்பா போனது வந்து எதுவுமே ஓடல நான் இந்த வேலையை விட்டுடலான் இருக்கேன். ஸோ என்னால இப்போதைக்கு அதை எதையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இவங்களுக்குன்னு ஒரு தங்கச்சி இருப்பாங்க அம்மா இருப்பாங்க. அம்மா அப்பா போயிட்டார் அப்படின்ற சோகத்தால நானும் மூலையிலேயே உட்காந்து உங்களையும் மூலையில உட்கார வைக்க முடியுமாமா கடந்து போறத நம்ம வாழ்க்கைன்னு சொல்ல இவங்க கேட்கறதா தெரியல. அப்பாவோட நினைவுகளால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணி அந்த கோயிலை இடிச்சு ஒரு பெரிய பில்டிங் மாதிரி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சைட்ல காமிக்கிறாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க நபர் திடீர்னு அங்கிருந்து மேல குதிச்சு இறந்து போறாரு. இந்த விஷயத்தை ஹீரோயினோட ஊர்ல செய்தியா போக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இதை யாருமே பெருசா எடுத்துக்கல. கட் பண்ணி ஹீரோயின் தன்னோட வீட்டுல இருக்கும்போது அவங்கள சந்திக்கணும் அப்படின்னுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துட்டாருன்னு இருக்கும். ஸோ ஹீரோயினோட ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் இவர் இருந்திருப்பாரு. அப்பாவோட நெருங்கிய பழக்கத்துல இருந்திருப்பாரு. அப்பா போனது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அப்பா உன்னை பத்தின நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காருமா அதுல நீ ஒரு தைரியசாலி அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லுவார். ஓ அப்பாக்காக இந்த விஷயத்த நீ பண்ணிதான் ஆகணும். அந்த இடத்துல இருக்க கோயில் இடிச்சதால தான் உன்னோட ஃபேமிலிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாதமா நம்ம மறுபடியும் அந்த கோயிலை கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான்லயே கொடுத்துருக்கோம். அதை நீ பண்ணி முடிச்சா மட்டும் போதுமா உனக்கு இயல்பு வாழ்க்கை மறுபடியும் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ண இவங்க இதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண சென்னையில இவங்க ஒரு லேடி கூட ரூம் ஷேர் பண்ணி தங்கணும்னு இருக்கும். ஸோ அந்த லேடி பயங்கர ஆட்டிடியூட் பர்சனா இருப்பாங்க. என் ரூமுக்குள்ள வராத என்கிட்ட எதுவும் பேசாத உன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க இதை பத்தி கணக்குல லூஸ்ல விட்டுட்டாங்க. கட் பண்ண ஆபீஸ் போறாங்க. அங்க இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அந்த சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நேரா போறாங்க. அந்த சமயத்துல தான் சைட்டை பல வருஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்சிடென்ட் முத கொண்டு விலைவாசி வரைக்கும் ஏறி போயிருக்கு அப்படின்றது அங்க இருக்க சைட் இன்ஜினியர் மூலமா தெரிய வருது. மேம் பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தினாதான் இதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது மேம்னு பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயம்னு பார்த்து ஒரு மேஸ்திரி அங்க இருந்து கீழே விழுந்துட்டாருன்னு இருக்கும். இதோட 5வது தடவை மேம் இவங்களுக்கு என்னதான் ஆகுது எதுக்காக அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கானுங்கன்னு தெரியலையே மேடம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை முதல்ல இங்க இருந்து போக சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். அதனால நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கலா இருக்கும். நீங்க இருந்து கிளம்ப முடியுமான்னு டிமாண்ட் பண்ண இவங்க வரும்போது கார் டிரைவரோட தான் வந்திருப்பாங்க. இப்போ அந்த கார் டிரைவர் தன்னோட மனைவிக்கு பிரெக்னன்ட் வலி வந்துருச்சு அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போயிட்டு இருப்பாரு. ஸோ இவங்க வேற வழி இல்லாம அங்க இருந்து போகணும் அப்படின்றதுக்காக இவங்களோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ண நான் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும் எங்கேயாவது வெயிட் பண்ண முடியுமாமா நாங்க வந்துட்டேன்னு சொல்ல இவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் வெயிட் பண்ணணும் ட்ரை பண்றாங்க. ஆள் மாட்டமே இல்லாத தனிமையில இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பெண் அழுதுகிட்டே இருக்க மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்க்க முடி எல்லாத்தையும் விரிச்சு போட்டுக்கிட்டு தரையில உட்காந்துக்கிட்டு ஒரு பெண் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியல என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள தொடலான்னு போக அந்த சமயத்துல ஏதோ ஒரு வண்டி சத்தம். திரும்பி பாக்குறாங்க ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. இந்த நேரத்துல என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. சார் மன்னிச்சிருங்க நான் வர கொஞ்சம் தாமதம்
தப்பாயிடுச்சு, இனிமேல் அப்படி நடக்காது அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு ஹீரோயினை கூட்டு போயிடுறாங்க. சோ இந்த சம்பவத்துல அவங்க ஒரு லேடியை பார்த்தாங்க இல்லையா, அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. கற்பனா இவங்க தன்னோட ரூமுக்கு போறாங்க. அங்க ரூம்மேட் ஏற்கனவே ரூடா தான் பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அது கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் தன்னோட தங்கச்சிக்கு போன் பண்ணி அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க, அம்மா நீ போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கக்கா, அப்பா கண்ணுக்கு தெரியுறாரு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தன்னோட அப்பா கனவுல வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற பிரச்சனை இருக்கும். சோ இதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படியே கற்பனா அந்த சைட்ல இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு நஷ்டமாயிடும், நீங்க தான் சார் ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா அங்க இருக்கிற டெம்பிள் அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம் சார்னு சைட் இன்ஜினியர் வந்து சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் இதை கவனிக்கிறாங்க. ஒரு பிளாட்ல குடியேறாங்க அப்படின்னா பல பிரச்சனைகளோட வருவாங்க, பல ஆசைகளோட வருவாங்க. இதுல நம்ம கை வைக்கிறது சாத்தியமே இல்லாதது, அது பண்ணவும் கூடாது சார், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த சைட்டை பத்தி ஃபுல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட வீட்டுல தனிமையில இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது இவங்க ஒரு பக்கம் ரூம்லயோ, இன்னொரு பக்கம் இன்னொரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களும் தனிமையில இருக்கும் போது அங்க இருக்க லைட் எல்லாமே விட்டு விட்டு அடிக்க ஆரம்பிக்கும். பயந்து போறாங்க. அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கதவை திறக்கலான்னு போக பட்டுன்னு கரண்ட் வந்தது. சோ இந்த விஷயத்த ஃப்ரீயா விட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி தலையில காயத்தோட வெளியே வராங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, உனக்கு என்ன வந்தது, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாட்கள்ல இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கு. நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லேடி கிட்ட, அதாவது இன்னொரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகும். அவங்க தூக்கத்துல நடக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. நடக்கிறது மட்டும் இல்லாம செவுரு இருக்கும், அதுல போய் இடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ இதனாலதான் அவங்களுக்கு தலையில காய ஏற்படுது அப்படின்றது நாம புரிஞ்சுக்கலாம். கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில எப்பயுமே சண்டை போட அந்த பொண்ணு வெளியே வருமே, இன்னும் வெளியே வரலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போய் பார்க்க அவங்க தலையில அடிபட்டு கிடக்குறாங்க. சோ டாக்டர் வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் எதிரும் புதிருமா இருந்தவங்க கொஞ்சம் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு பாடல் மூலமா காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த சைட்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்ல ஹீரோயின் கலந்துகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட வலது சைட்ல ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பெண் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டே இருக்க மாதிரி தெரியுது. இவங்க யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி உத்து பார்க்க அவங்களோட கை கால்கள் அப்படின்ற எல்லாமே சுருங்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூல் பொண்ணோட பெரிய உருவம் இவங்களை வந்து பயமுறுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. பட்டுன்னு திரும்பி பார்க்க எல்லாமே காணாம போயிடுது. சோ இதை திங்க் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போக அங்க இருக்க இன்னொரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு மாதிரி அப்செட்ல இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க பல ஆண்கள் கூட நண்பர் அப்படின்ற மாதிரி பழகிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வேற விதமான உறவுகள்ல இவங்க கூட பழகிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். சோ இந்த விஷயத்தால இவங்களோட காதல் அஃபெக்ட் ஆகுதுன்னு இருக்கும். இந்த விஷயத்த ஹீரோயின் கேட்கறாங்க. தனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாத்தையும் பண்ணி நீ ஒருத்தவங்க கிட்ட பேசாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருபோதும் நினைக்காத, நான் அப்படிதான் என் அப்பா கிட்ட சின்ன சண்டை, அந்த சண்டையால என்னோட அப்பாவோட போன்கள் எல்லாத்தையும் நான் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். அன்னைக்கு முன்னாடி நான் எனக்கு நிறைய முறை போன் பண்ணிக்கிட்டே இருந்தார், நான் எடுக்கல. ஆனா ஒரே ஒரு வாய்ஸ் நோட்டை மட்டும் போட்டு விட்டு போயிட்டார். அதுல என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, நான் கல்யாண பேச்சு எடுத்ததாலதான் நீ என்கிட்ட பேசாம போனேன், இனிமேல் அந்த விஷயத்த நான் பண்ணலமா, ஆனா என்ன நான் போறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குமான்னு போட்டிருப்பாரு. சோ அன்னைக்கு நைட்டா தான் இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னோட அப்பா கிட்ட நான் பேசியிருந்தேன் அப்படின்னா அவர் இறந்திருக்க மாட்டார்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து தூங்கலான்னு போறாங்க. சோ ரெண்டு பேரும் ரெண்டு ரூம்ல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல ஹீரோயினை தாண்டி இன்னொரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த ஆன்மா பயமுறுத்து. அதை அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட வருது. ஹீரோயினோட கதவை பொறுமையா திறந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறாங்க. ரெண்டு ஆவி இவங்க மூஞ்சிக்கு நேரா முன்னேற மாதிரியும் இவங்க பொத்துன்னு விழுற மாதிரியும் காமிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வெளியவே வரலையே அப்படின்னு மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு முதற்கொண்டு அந்த வீட்டுல இருக்கவங்க வரைக்கும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. மயக்க நிலையில இருக்காங்க. தட்டி கிள்ளி எழுப்பும் போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. சோ இது முதல் தடவை இல்ல, ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்க. இது எனக்கு என்னமோ ஆன்மா பண்ற வேலையா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்ம பார்க்கலாமான்னு கேட்க இவங்களுக்கு, அதாவது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, சுத்தமா நம்பிக்கை இல்லை. இது ஒரு கனவு தான், இது பெருசா எடுத்துக்க வேணாம்னு சொல்ல. ஆனா இவங்க கேட்கறதா தெரியல. கம்பல் பண்ணி ஒருத்தரை வர வைக்கிறாங்க. அந்த மனுஷன் உள்ள வந்ததும் இங்க ஏதோ ஒரு உருவம் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அங்க இருக்கிற யாருக்கிட்டயுமே சொல்லல. உங்களோட கைகளை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாரோட கைகளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் கிட்டதான் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத பிடிச்சிட்டாரு. ஆனா அதை யார்கிட்டயுமே சொல்லல. இங்க எந்த பிரச்சனையுமே இல்ல, உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட நடந்த விஷயங்கள்
விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த 2 ஆன்மாக்கள் ஹீரோயினை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணமா தான் இருக்கும். நமக்கு 2 வழியில இதை கண்டுபிடிக்கல. ஒன்னு, அந்த ஆன்மாக்கள் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எதை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது என்னோட குருஜி கிட்ட கொண்டு போகலாம், என்ன அவர் ஊர்ல இல்ல கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்ல இவங்க 2வதா இருக்கிற விஷயத்த விட்டுட்டுறாங்க. அந்த ஆன்மா சொல்ற போக்கிலே போகலாம் அப்படின்றது தான் இவங்களோட இப்போதைக்கு பிளானா. ஸோ ஹீரோயின் பாக்குறது 2 உருவங்கள். ஒரு சின்ன பொண்ணு, அதாவது ஸ்கூல் ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒன்று இருக்கும், இன்னொருத்தவங்க பெரிய மனுஷங்க மாதிரி இருப்பாங்க. அவங்கள பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க ஆரம்பிச்சதோ அங்க போறாங்க. அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல முதலா ஹீரோயின் பார்த்தாங்கன்றக்குள்ளயா அங்க போறாங்க. அங்க போனா எங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்க அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பழைய பஸ் ஸ்டாண்டா இருக்கும் இல்லையா, ஆனா இப்போ பயங்கரமான டெக்னாலஜியோட அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. கண்டிப்பா அன்னைக்கு வந்தது இந்த பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, அது வேற பஸ் ஸ்டாண்ட் தான் சொல்லும் போது இவங்களை கூட்டு போக இவங்களோட ஃப்ரெண்ட் வந்தாங்க இல்லையா, அடிச்சு சொல்றாங்க நீ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருந்த, அன்னைக்கும் இதே மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்ல பட்டுன்னு இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. இது ஏன் அந்த ஆன்மா சொல்ல வந்திருக்க கூடாது? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ரோடு இருக்கு இல்லையா, அங்க நடந்த விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க யாராவது இறந்து போயிருக்கலாம், அதுல இந்த 2 பெண்களும் இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபுல் லிஸ்ட் எடுக்கும்போது ஒரு 17 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா அவங்களோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றது புரியல. அதுக்கு யாராவது உதவி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசரை காமிச்சாங்க இல்லையா, அவர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நிறைய விதமான ஆக்சிடென்ட்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்க போயிருப்பார். எந்த விதமான பதிலும் கிடைக்காததால அவரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு இருக்கும். ஸோ இந்த கேஸ், அதாவது இவங்களுக்கு அன்அபிஷியலா உதவணும் அப்படின்ற மாதிரி உள்ள வராரு. 1992ல இருந்து இப்போ வரைக்கும் இறந்து போனவங்களோட எல்லா லிஸ்டையும் எடுக்கிறாங்க. அதுல நிறைய ஆக்சிடென்ட் தான் இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு பிரதர்ஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஆனா இதுல 2 பெண்கள் இறந்து போனாங்க, ஏன் பெண்கள் இறந்து போனாங்க அப்படின்ற எந்த விதமான ரெக்கார்டுமே இல்லை. இதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்க கோயிலை இடிச்சிட்டு இப்போ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இது கூட அது ஏன் கனெக்ட் ஆகிருக்க கூடாது அப்படின்ற அந்த கோணத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல இறந்து போன இவங்களோட அப்பாவும் அந்த ஆன்மாக்களும் வந்து இவங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட சொல்லும் போது உங்களோட அப்பாவுக்கும் இதுல ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா காரணமே இல்லாம அந்த ஆன்மாக்கள் கூட உங்க அப்பா எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, அப்பாவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தலாம், இதுல ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஊருக்கு போறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 92ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட் ஏற்கனவே செக் பண்ணிருப்பாங்களே, பிரதர் 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அதே ஆக்சிடென்ட் தன்னோட அப்பாவோட ஃபைலா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபைல் இங்க எப்படி வந்தது, தன்னோட அப்பாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி அந்த பிரதர்ஸ் இறந்து போனாங்க இல்லையா, அந்த கேஸை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இன்னொரு ஷாக்கிங்கான சம்பவம் கிடைக்குது. இறந்து போனது 2 பேர் கிடையாது, 3 பேர். 3 பேருமே அண்ணன் தம்பி. 2 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு இருக்கும். 3வது ஒரு அண்ணன் இதை பார்த்து அதிர்ச்சியில இறந்து போயிட்டாருன்னு இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க அதே சமயத்துல ஹீரோயினுக்கு கிடைக்கிற ஒரு வைட்டலான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க இப்ப அபார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்தோட முன்னாள் ஓனர் இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வேகமா இவங்களோட எம்டி கிட்ட போய் அந்த லேண்டோட ஹிஸ்டரியை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு டேட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவர் யூஎஸ்ஏல இருக்காருமா, அதாவது ஓனர் மாசம் பணம் அனுப்பிக்கிட்டே தான் இருக்காரு, இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அவர் இந்தியாவுக்கு வர்றது அப்படின்றதுலாம் சாத்தியமே இல்லாத ஒண்ணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு முன்னாடி அங்க ஒரு கோயில் இருந்ததாகவும் அங்க வேற யாரோ தங்கிட்டு இருந்தாகவும் சொன்னாங்கம்மா. அங்க யாரு இருந்தாங்க அப்படின்றத என்னால ரீகலெக்ட் பண்ண முடியலமா, ஆனா டாக்குமெண்ட்ல இது ஒரு பொண்ணு பேர் தான் போட்டு இருந்ததுன்னு சொல்ல பட்டுன்னு இவங்க அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கண்ணு முன்னாடி தெரியுறாங்க இல்லையா, இந்த 2 ஆன்மாவும் இறந்து போன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், 3 பிரதர்ஸ் இறந்து போனாங்களே அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த கேஸ் எல்லாத்தையும், அதாவது சூசைட் கேஸ் இருக்கு இல்லையா, அதை விசாரிச்ச ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்து ஸோ அவரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்ப எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியலமா, இருந்தாலும் தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இறந்து போன இந்த 3 அண்ணன் தம்பிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த லேடி கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை இவங்க லீகலான முறையில பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க இல்லையா லேடி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும் இருந்திருப்பாங்க, கணவர் இறந்து போயிட்டு இருப்பார். ஸோ இந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு தன்னோட குழந்தைய சாகரிச்சுட்டு இறந்து போயிட்டாங்கன்னு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு கள்ளக்காதல் இருந்திருக்கும். அந்த கள்ளக்காதலன் இவங்க வீடை வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் இருக்கும். ஸோ எல்லாமே போனதால வேற வழி இல்லாம அந்த அம்மாவும் பொண்ணு இந்த முடிவு எடுத்துக்கிட்டாங்க. இது தற்கொலை கேஸா போனதால யார் மேலேயும் நாங்க சந்தேகப்படவும் ஆக்ஷன் எடுக்கவும் எங்களுக்கு டைம் இல்லை, அதனாலதான்
கேஸை சீக்கிரமா முடிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க ஒரே ஒரு கேள்விதான், அந்த பணத்தை தூக்கிட்டு போனார் இல்லையா அவரோட பேர் என்ன அப்படின்றது. சோ அந்த போலீஸ்காரர் கள்ளக்காதலோட பேர் ராம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்க அந்த ராம் யாரு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த போலீஸ்காரர் நள்ளிரவுல தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. திடீர்னு இவர் மேல ஒரு மலை துளி விழ ஆரம்பிக்குது. பயங்கர சில்லா இருக்கு. எழுந்து என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்க்க ஸ்டார்டிங்ல இறந்து போனார்ல ஹீரோயினோட அப்பா, அதே மாதிரி குறைஞ்சு போன நிலையில இவர் இறந்து போறாரு. இந்த விஷயத்த அந்த ஆன்மீகவாதி பார்த்ததோ என்ன கேட்காம நீங்க எதுக்கு அவரை போய் சந்திச்சீங்க, இப்ப அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லும் போது ஹீரோயின் இது எதர்ச்சியா நடந்ததுதான், நல்ல வேலை நேத்தே நம்ம போய் விசாரிச்சோம், இல்லைன்னா என்ன இருக்கும் பாத்தியா அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் அந்த இறந்து போன லேடிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அங்க இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஆனா செல்வா அப்படின்ற ஒரு டாக்டர் இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்திருப்பாரு. இது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த நபரை போய் விசாரிக்கலான்னு போக பயங்கர குடியோடு நான் பண்ணாத தப்புக்களே இல்லம்மா, நான் பண்ண தப்புக்கு தான் இப்ப எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன், நான் பணம் வாங்கிட்டு கையில கிடைக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சைனை போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போமா, அதோட எதிரொலியா தான் அதாவது அதோட கர்மாவா தான் என்னோட மனைவியும் பையனும் என்னை விட்டு போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்கேன். இவங்க இதுக்கு மேல இவர்கிட்ட என்ன கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து அந்த காணாம போன ராம பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் பணத்தோட ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன்ல 1992ல மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி கேஸ் ஒன்று பதிவாயிருக்கு. அந்த கேஸ் ஃபர்தரா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயில இருந்த ஒரு நபர் கூட அந்த ராமுக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த நபர் கூட கொடைக்கானல் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. சோ இவங்க வேகமா அந்த ராம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க அந்த மனுஷன் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. அது மட்டும் இல்லாம இவர் ஒருத்தர் துணையோடு தான் இங்க வந்தாருன்னு இருக்கும் இல்லையா அந்த மனுஷனும் திடீர்னு ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாருன்னு இருக்கும். சோ இதுக்கு மேல அந்த ராம யாருமே பார்க்கல அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தி விசாரிக்கும் போது ஜார்ஜ் அப்படின்ற ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அவரை பார்க்க போகலான்னு சொல்ல ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்டேட் கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட கேங் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அந்த சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரர் மூலமா ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதி கொடுத்ததா சொன்னாங்களே செல்வா, அந்த டாக்டரும் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இறந்து போற எல்லாருமே ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இறந்து போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஹீரோயின் கண்டிப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தேகமா இருக்கு. அவங்க இப்ப எங்க போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு விசாரிச்சுட்டு அந்த இடத்துக்கு கிளம்ப அப்படியே கட் பண்ணி ஜார்ஜ் ஹீரோயின் சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க இது நேரம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது அவர் பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தாங்களே, இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கிட்டயும் அவங்களோட பொண்ணு கிட்டயும் பயங்கர டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க இது விற்கிறதாவே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களோட பூர்வீக சொத்து. அது மட்டும் இல்லாம அங்கேயே அவங்க ஒரு அம்மன் கோயிலை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த அம்மன் எங்களை காக்குற வரைக்கும் நாங்க இங்க இருந்து எங்கேயுமே போக முடியாது, இந்த இடத்தை விற்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தன்னோட குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கு. போக போக அந்த 3 பிரதர்ஸோட தொலை தாங்கவே முடியல. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ராம் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வராரு. இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இவங்களை பாத்துக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவோட மனசை இவர் பிடிச்சிட்டார். ஒரு நாள் அந்த அம்மாவை 3 பிரதர்ஸும் வந்து மிரட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவர் பயங்கர கடுப்பாய் உனக்கு யாரும் இல்ல, அதாவது கணவர் இல்ல அப்படின்ற தைரியத்தில் தானே இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்குவா பட்டுன்னு கேட்டேன், தப்பா எடுத்துக்காது, இது நம்ம 2 பேரோட நல்லதுக்காகவும் உன்னோட குழந்தைக்காகவும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்க அந்த 3 பேரும் பார்த்துட்டாங்க. இப்படி போதாக்காத, சரிம்மா இந்த நிலத்தை எப்படி வாங்கணும் அப்படின்றது இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு, ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டுவாங்கடா, இவளோட பொண்ணுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிப்போம், அது மூலமா நம்ம நடக்கிறத பாத்துக்கலான்னு சொல்ல அந்த லேடி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ராம் இவங்களோட ஆள், அதாவது அந்த பிரதர்ஸோட ஆள் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. நிலத்தை புடுங்கணும் அப்படின்றதுக்காக இவன் போட்ட விஷயங்கள் தான் இதுவா இருக்கும். இதனால சுத்தி நம்ம பழி வாங்கப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி சோகத்துல இருக்க. அந்த சமயம் பார்த்து இவங்களோட பொண்ணை மூச்சை புடிச்சுக்கிட்டே இப்ப நீ சைனை போடல அப்படின்னா உன் பொண்ணு கதை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்க. வேற வழி இல்லாம சைன் போடலான்னு போக அந்த சமயத்துல அவரோட பொண்ணு பொத்தனை கீழே விழுந்து இறந்து போறாங்கன்னு இருக்கும். தாங்கவே முடியாம இவங்க ஓடி போய் கதறி அழுதுகிட்டே இருக்க. இவங்க தலையிலே ஒரு அடி அந்த இடத்துல இறந்து போறாங்க. உடனே அந்த 3 பேர்ல அண்ணா இருப்பாரு, அவர்கிட்ட சைனே போடலடா, அதுக்குள்ள எதுக்காகடா கொலை பண்ண அப்படின்ற மாதிரி இறந்து போன அந்த பொண்ணோட டெட் பாடியில இருக்க கைரேகைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாத்தையும் பண்ணி இது சூசைட் கேஸா மாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த செல்வா இருக்கா இல்லையா அவர்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இதுக்கப்புறமா தான் அந்த 3 பேருமே, அதாவது 3 அண்ணன் தம்பிகள் இருக்காங்க இல்லையா, சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வந்துச்சு, நம்ம பக்காவா செட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நடந்து போய்கிட்டே
போய்கிட்டே இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ராம் கிட்ட பணத்தை கொடுத்து முன்னாடி அனுப்பி விட்டுறாங்க. அந்த மனுஷன் முன்னாடி போய்கிட்டே இருக்க 2 அண்ணன்கள் வந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த இடத்துல இறந்து போறாங்க. சோ இதை பார்த்து பயத்துல நின்றுகிட்டே இருக்க மூத்த அண்ணனும் பட்டுன்னு அவரோட கையை எடுத்துட்டு போய் கழுத்துல வைக்கிறாரு. அவரும் கழுத்தை பிடிச்சிக்கிட்டே இறந்து போறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இறந்து போனாங்க இல்லையா, அதாவது இவங்களால கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, அந்த லேடி ஆத்மாவை வந்து இவங்களை பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ராம பழி வாங்கணும்னு ட்ரை பண்ணும்போது இவங்களால வெளியே வர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்க கடவுள் சிலை. ராம இந்த வீட்டை விட்டு வெளியே போனதால வீட்டுக்குள்ள அந்த ஆன்மா அடப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிற அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. நம்ம எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்குது ஜார்ஜ் கிடையாது, ராம் அப்படின்ற விஷயம். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்கும் போது அந்த மனுஷனாமா நீ யாருமான்னு கேட்க, இவங்க இறந்து போன வக்கீலோட ஒண்ணுதான் நான் சொல்லும் போது இவங்களுக்கு அப்பதான் ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த வக்கீல், அதாவது ஹீரோயினோட அப்பா இதுக்குள்ள எப்படி வந்தார் அப்படின்றது. இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது அந்த மனுஷனாமா அந்த பொண்ணோட சைன் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல. என்னப்பா அந்த அம்மாவோட கை நாட்டு வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணோட சைனை வாங்கல, நாளை பின்ன அந்த பொண்ணு வந்து என்னோட அம்மாவோட சொத்துல எனக்கு பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேஸ போட்டா என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. சார் நீங்களே ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டு இவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ல சைனை போட முடியுமா அப்படின்ற மாதிரி சாட்சியா சேர்த்து விட்டுட்டுறாங்க. இவருக்கு அட்வான்ஸ் பணமா ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வாங்கினதே ஹீரோயினா தான் இருக்கும். ஸோ உனக்கும் லிட்டரலி இதுல பங்கு இருக்கு, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தை தான், இது நேரம் வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டு இருந்த இல்லையா, இப்ப ஏன் பங்குக்கு நான் ஒன்னு சொல்றேன், அந்த கோயில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மாவால வெளியே வர முடியாது, உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கோயில் இடிச்சு பல மாசம் ஆகுதுறான்னு சொல்ல இவர் பயத்துல திரும்பி பார்க்க அந்த லேடியோட உருவம் நின்றுகிட்டு இருக்கு. பார்த்ததும் பயந்து ஓட ஆரம்பிச்சு. அந்த ஹீரோயினோட டீம் அங்க கரெக்டா வந்து ஹீரோயினை பிடிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, ஹீரோயினை சேஃப்டி பண்ணிட்டு அந்த டிராமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போட அவரை துரத்திக்கிட்டு அந்த ஆன்மா அங்கேயும் இங்கேயும் உலாவிக்கிட்டே பயங்கரமான சத்தங்கள் காதை பிளக்க ஆரம்பிக்குது. உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்த மனுஷன் கடைசியா அந்த ஆன்மாவாலேயே கொலை செய்யப்படுறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு அப்டேட் கட் பண்ணி ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அங்க அந்த கோயிலை இடிச்சிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பெரிய கோயில், அழகான கோயிலை கட்டி அதே சிலையை அங்க கொண்டு வந்து வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டி இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்து